பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். எல்லாரும் வந்துட்டீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன். நான் அப்பால ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அது உங்ககிட்ட தான் சொல்லலாம்னு தான் கூப்பிட்டேன். எங்க மைனாவை காணோம்? அம்மா அவளை நான் கூப்பிட்டேன், நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டாமா. சரி விடுங்க, அவ வராம போற விடுங்க. என்னாச்சு? இல்லப்பா வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாம் கொஞ்சம் துணி கடைக்கு போயிட்டு வரணும். துணி கடைக்கு போறதுக்கு இத்தனை பேத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கீங்க, அதுக்கு எதுக்கு அந்த முடிவு எடுத்துட்டீங்க? கிட்ட சொன்னா போயிட்டு வர போறோம், யாரோ ஒருத்தர் போனா போதும்ல. இல்ல இன்னும் 2 நாள்ல தீபாவளி வரப்போகுது. அதுக்கு என்னத்த? வேற ஒண்ணும் இல்ல, தீபாவளி கொண்டாடலாம் தான். சாரிம்மா, அது எங்கனால முடியவே முடியாதுமா. நீ அமைதியா இரு. அதான் என்ன பேசவே விடாதீங்க. ஆமா சௌமியா, ஸ்னேகா, அன்பு, ஜீவா இல்லாத இடத்துல எங்கனால கொண்டாட முடியாத. எங்களுக்கும் புரியுது, நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க போல. நாங்க என்னத்த மறந்தோம்? நாங்க எதுவும் மறக்கலையத்த. என்னால கொண்டாட முடியாதுமா. ஏ பிரியா, அமைதியா இருடி. இந்த வருஷம் உங்க 2 பேத்துக்கும் தலை தீபாவளி தெரியும்ல? ஐயோ ஆமால, இது இவங்களுக்கு தலை தீபாவளி இல்ல, ஸ்னேகா சௌமியாவுக்கும் இது தலை தீபாவளியா இருந்திருக்கும்ல. கொஞ்ச நேரம் உன் வாய் அடக்குடி. என்ன பேச வந்தாலும் திட்டுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நாங்க பேசுறோம்ல, பேச விடு. இப்ப அதுக்கு என்னத்த விடுங்க. இல்லப்பா, இந்த வருஷம் உங்க 2 பேத்துக்கும் தலை தீபாவளி கண்டிப்பா நீங்க கொண்டாடிதான் ஆகணும். தலை தீபாவளிங்கிறது ஒரு டைம் தான்ப்பா வரும், அதை சந்தோஷமா கொண்டாடணும். இல்ல அது என்னால முடியாதத்த. ஆமாமா, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் எங்கனால முடியாது. இல்லடா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சௌமியா, ஸ்னேகா, அன்பெல்லாம் இருந்திருந்தா விட்டுருப்பாங்களா உங்க 2 பேத்தையும்? தலை தீபாவளிங்கிறது ஒரு டைம் தாண்டா வரும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சே தாண்டா ஆகணும். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்க்க போறோம், விடுங்கம்மா. அதுக்காக அவங்க இல்லாத இடத்துல எல்லாம் எங்கனால எப்படிமா செய்ய முடியும்? அதுக்காக விட்டுட்டு அமைதியா இருக்க முடியுமா? அவங்க அந்த இடத்துல இருந்திருந்தாலும் இததான் செஞ்சிருப்பாங்கடா. உங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்களா அவங்க? அவங்க மேல சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் நாங்க எடுத்த முடிவு. ஸ்ட்ரிக்டா நாங்க சொல்லிட்டு வந்தோம், நீங்க செஞ்சுதான் ஆகணும். எங்க நல்லா கொண்டாட முடியாதுமா. ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும் கொண்டாடு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா. தேவைக்கிட்ட சொல்லி வச்சிருங்க, என்னாலயே கொண்டாட முடியாத. ஐயோ பிரியா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நீ கொண்டாடி தாண்டா ஆகணும். எப்படி அவங்க 4 பேர் இல்லாத போது எங்கனால சந்தோஷமா கொண்டாட முடியும்? அதையே நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கை போகுமாடா? அப்பா அம்மாவுக்கு நீங்க தானே சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்களும் இப்படி கஷ்டப்படுத்தினா இதுக்காகலாம் எங்கனால கொண்டாட முடியாத. தீபாவளி தானே, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். ஆமாமா, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் விடுங்க. சின்ன பிள்ளை, நீ எதுக்கு இடையில பேசிட்டு இருக்க? நீ அமைதியாரு. சின்ன பிள்ளையா? இங்க இதெல்லாம் ஓவர். நானும் இந்த வீட்டுல பெரிய பொண்ணாயிட்டேன். இது உனக்கு தேவையம்மா? அமைதியா இரு. என்னன்னு அதெல்லாம் ஓவரா இல்லையா? நாங்க ஏதாவது சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும், செய்யுங்கன்னா செய்யுங்க. இந்த வீட்டு பெரியவங்க பேச்சு நீங்க தான் கேட்கணும். உங்களை நாங்க அப்படியே வளர்த்தோம், என்னைக்குதான் இங்க பேச்ச கேட்கலான் இருக்கீங்க? இது என்னமா கூத்தா போச்சு? உங்க பேச்சு நாங்க என்னைக்கு கேட்காம இருந்திருக்கோம்? 2 பேரும் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போங்க பேசாம. இந்த வருஷம் தலை தீபாவளி நீங்க 2 பேரும் கொண்டாடணும். போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, போங்க. அத்த ப்ளீஸ் அத்த, வேண்டாத்த விடுங்க. என்ன மாப்பிள்ள, நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கே தெரிய வேணாமா மாப்பிள்ள? நீங்களும் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருந்தா எப்படி மாப்பிள்ள? இல்ல இதுல எங்க 2 பேத்துக்கும் விருப்பம் இல்லைங்கும் போது எதுக்கு அத்த? அதுவும் உங்க 4 பேத்தை விட்டுட்டு எங்கனால எப்படி அத்த கொண்டாட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேர் திரும்பி வாங்கன்னு சொன்னா கூட வர முடியாது. தூரத்துல இருக்காங்க அவங்க. இத வச்சுட்டு உங்களோட சந்தோஷத்தை ஏன் நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு புரியுது, வருத்தம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். அதே வருத்தத்தை வச்சே வாழ்ந்துடக்கூடாதுல. அதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். ஆமா மாப்பிள்ள, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது அவகிட்ட பேசுங்க. நீங்க சொன்னா வச்சு அவ கேப்பா மாப்பிள்ள. எங்கனால முடியாதுன்னா முடியாதுதாம்மா. எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் நாங்க கேட்க போறது கிடையாதுமா. நீங்க சொல்லி வேஸ்ட் தாமா. இந்த வீட்டுல பெரியவங்க சொல்றது என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? உங்களோட நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்கோம். கேட்டிருந்தா தான் உருட்டிருப்பீங்களே. இல்லடா, மட்டும் இப்ப நல்லதானமா இருக்கும். உங்க பேச்ச கேட்காதனாலதான் இவ்வளவு நல்லா இருக்கும். விளையாடுது பிரியா, நீ வேற. ஆமா பிரியா, விளையாட்டுத்தனம்லாம் இல்ல. இதை நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம். பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து கலந்து பேசின விஷயம். இதை நீங்க செஞ்சுதான் ஆகுறீங்க. நான் அவங்க 2 பேத்துக்காக மட்டும் சொல்லல, உங்க 3 பேத்தையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தலை தீபாவளி அவங்க மட்டும் தான் கொண்டாடணும் இல்ல, நீங்களும் தான் கொண்டாடுறீங்க. நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? சொல்றது எதை வேணாலும் கேட்டுக்கலாம். அந்த 4 பேர் இல்லாத இடத்துல இப்பவே கொண்டாடுங்கன்னா எங்களால எப்படி ஏத்த முடியும்? அதையே நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கை போகாதுமா. எல்லாத்தையும் கடந்துதான் போகணும். நினைச்சிட்டே இருக்க கூடாது. அத என்னாச்சு தங்கம்? உங்க பிள்ளைக்கு என்ன வேணுமா? இங்க வந்திருக்கா? ஏண்டி? காலையில இருந்து அவ இம்சதான் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு? அத உன் பிள்ளைகிட்டே பண்ணி கேளு. திமிரு இருக்கே, திமிரு, ஓவர் திமிரு. ரொம்ப ஓவரா உன் புள்ள பண்ணிட்டு இருக்கா. என் கையில என்னைக்கு அடி வாங்க போறாளோ தெரியல. அடிக்காம விட்டு விட்டுதான் அவ ரொம்ப ஓவரா பண்ண. ஏன் நீ சின்ன குழந்தை இவ்ளோ டார்ச்சர் பண்றீங்க? இப்ப அவ என்ன முடிவோட இங்க வந்து பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. அண்ணி விளையாட கூப்பிடுவா, நீங்களா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? விளையாடுறதுக்கா? இப்ப என்ன பண்றான்னு மட்டும் பாரு. காலையில இருந்து ஒரே இம்சதான். ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறா. அதே
ஐயோ போதுமா புள்ளைய கம்ப்ளீட் பண்ணது? ஆமா எனக்கு ஒரு வேலை இல்ல, உங்க புள்ள அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. சரி விடுங்க, நீ பாத்துக்கலாம். என்னோட தங்கம் என்ன வேணும்? அம்மா அடிச்சிட்டாளா இல்ல அத்தை யாராவது அடிச்சிட்டாங்களா? அத்தை ஏத்த நீங்க வேற, இவன் எங்களை அடிக்காம இருந்தா சரிதான் அத்தை. சின்ன குழந்தை சின்ன வயசுல அப்படிதான் பண்ணுவா, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கொஞ்ச நெஞ்சன பரவாயில்ல, ரொம்ப ஓவரா இருந்தா. நீ பண்றது விளையா சாய்க்குட்டி பண்ண போறா. இதுதான் சொல்லுவாங்க போல, பேத்தி என்னைக்குமே தனி செல்லம் தான்ட்டு. சின்ன வயசுல நான் ஏதாவது கீழே தூக்கி போட்டுட்டேன்னா என்ன எப்படி திட்டுவீங்க, இப்ப பேத்தின்னோடனே விட்டுறீங்க பாத்தீங்களா? நீ அவ்வளவு ஒன்னாடி அமைதியா இரு. இத ஒண்ணு சொல்லிருங்க. அவளை பார்த்து கத்துக்கோங்க. இப்ப அவ என்ன சொல்லிட்டான்னு அவளை பார்த்து கத்துக்கணும். உனக்கு ஏத்துங்க சொன்னது. கேட்டுக்கோங்க, குழந்தைக்காகையாவது கொண்டாடுங்களேன். இது என்னடா கூத்து? அவளுக்கு வேணா பட்டாசு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். ஒட்டி வாங்குவாடி என்கிட்ட. நீ சின்ன குழந்தை தனியாவே இது பண்ணுவா. இதோ கேக்க ஆரம்பிச்சிட்டல ஒவ்வொருத்தருக்கியா. இனி ட்ரெஸ் பட்டாசுலாம் வாங்காம விட மாட்டா இவ. வெடிக்கிறதுக்கு மேடமுக்கு பயம், ஆனா வாய் இருக்கே வாய் ஓவர். அம்மா இந்த விஷயம் மேடம் கிச்சனுக்கு போய் முறுக்கு சுட்டு எல்லாம் செஃப் ஆக போறாங்க. என்ன சின்ன குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க பேத்தியாச்சே, அதனால இதையும் சொல்லுவீங்க, அதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. அவ ஆசைப்படுறான்னு சுட்டு கொடுக்கணும். எங்க கேட்டா அதெல்லாம் எங்க செய்யற நீ? என்னத்த? இல்ல மருமகளே, சொன்னேன் அவ்வளவுதான். நீ வா நம்ம போய் முறுக்கு சுடலாம். அது என்ன பேத்தின்னு வந்துட்டு இந்த பாட்டிக்கெல்லாம் கொம்பு முளைச்சுக்குமா? அவ ஒண்ணு சொன்ன உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. போங்க போய் இன்னைக்கு போய் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு வரீங்க. அப்போ நாங்க கொண்டாடுறோம்னா நீங்களும் தான் கொண்டாடணும். எங்கனால முடியாதுடி. வயசான காலத்துல உட்காந்து பார்க்கதான் முடியும். சரி, உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம், அதை போட்டுட்டு உட்காருங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. நீங்க எடுக்கிற ட்ரெஸ் எங்களுக்கு எங்க பிடிக்க போகுது? சமாளிக்காதீங்க, நாங்க எடுத்துட்டு வரோம், நீங்க கட்டுறீங்க. தீபாவளி இன்னைக்கு சாய்க்குட்டிக்காக நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். என்ன நீ போலாமா? உங்க சாயை நீங்களே கூப்பிட்டு கிளம்புங்கப்பா. அந்த சாய்க்குட்டி கூட நான் வர மாட்டேன். இவளுக்கு இந்த கிச்சன் என்ன பண்ணி தொலைச்சிச்சுன்னு தெரியல. கிச்சன்லயே தான் 24 hours இருக்கா. ஒருவேளை வளர்ந்து நமக்கு எல்லாத்துக்கும் செஃப்பா மாதிரி சமைச்சு போடுவான்னு நினைக்கிறேன். அப்பஇல்ல நீ சமைச்சு போட்டாலும் போடுவோம். அவளுக்காச்சும் சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கே. ஆளா பெத்து வச்சிருந்தனே, ஒண்ணுத்துக்கும் உருப்படி இல்ல. கிச்சன்ல போய் அடுப்பு எப்படி பத்த வைக்கணும்னு சொன்னாலும் ரெண்டுக்கும் தெரியாது. பிரியா சைக்கிள் கேப்ல அண்ணி நம்மள கோத்து விட்டாங்க பாத்தியா? அதுதான் பாரு அண்ணி, நாங்க அப்படியே பழகணும். அது இல்லம்மா, அவ சமைக்க கத்துக்கிட்டானா நான் என்ன பண்றது? அவ வரலனா நானும் வரேன். என்னமோ பண்ணி தொல்லடி. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம இருந்தா சரிதான். அடுப்புல நிக்கும் போது பார்த்து ஜாக்கிரதையா நின்னுங்க. அவளை எங்க நாங்க அடுப்பு கிட்ட விட போறோம்? அதெல்லாம் விட மாட்டோம். அவ ஒருத்தியாவது எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாளே. பாட்டிக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அவ வரேன்னு சொல்றா. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அதாம்மா, முறுக்கு சுட்டுறேன்னு அண்டாண்டாவா சுட்டு வச்சு எங்களெல்லாம் சாப்பிட சொல்லி இம்சை பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா, சரிங்களா? நீ போடி. வாய் இருக்கே, உன் வாய் இருக்கு, அது கொஞ்சம் அடக்குறேன்டி. அதெல்லாம் உங்களால செய்ய முடியாது. சரி அத்தை, நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, போயிட்டு வாங்க. அப்புறம் நைஷு நீங்க எல்லாம் கிளம்பி ரெடியா இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி குரு, நீங்க போயிட்டு வாங்க. கிளம்புங்க, காத்து வரட்டும். கோவிலே சுத்துங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். உனக்கு போட்டு எல்லாத்தையும் உடைச்சிருவேன் பாத்துக்கோ. எப்போடி உனக்கு ஒரு வேலை இல்ல? ஆமாமா, எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குமா? எங்களுக்கெல்லாம் இருக்காது. அதனால நீ கவலைப்படாத, நாங்க வரோம். தயவு செஞ்சு கிளம்பிடு. உங்க கடைக்கு போறோம், நீ டைரக்டா கடைக்கே வந்துரு. குரு மாமா கூட்டிட்டு வந்துருங்க. சரி, நாங்க கடைக்கே வந்துடுறோம். சரி தங்க, ரொம்ப போலவா. என் தங்கத்துக்கு முறுக்கு, அதிரசம், லட்டு எல்லாமே செஞ்சு தரேன். ஏமா இப்ப கை கால்லாம் வலிக்காதே? உங்க புள்ள ஏதாவது கேட்டுட்டா மட்டும் கை கால் வலிக்குள்ளமா? அவளே எப்பயாவது ஆசைப்பட்டு ஒரு டைம் தான் கேக்குறா. அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும். நீ அமைதியா இரு. அத்தை ஹரிய பாத்துக்கிறீங்களா? அத்தை நீ விட்டுட்டு போல, நான் பாத்துக்கிறேன். இந்த மைனாவையே கூட்டிட்டு போயிருங்க. ஆமா, இல்லனா வீட்டுல சண்டை போட்டுருவா அவ. எங்க கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா. அப்புறம் நாங்க எப்படி கூட்டிட்டு போறது அவள? கூப்பிட்டு பாரு, வரலன்னா விட்டுருங்க. சரி அத்தை. ஆனா எப்படியாச்சும் அவளை கூட்டிட்டு போயிருங்க, இல்லன்னா வீட்டை 2 ஆக்கிடுவா. அப்பா, என் அம்மாக்கு கூட பயம் இருக்கு போல ஒருத்திய பாட்டு. அவளும் அவ அம்மாக்காரி இந்த வீட்டை 2 ஆக்காம விட்டா சரிதான்ப்பா. அதனாலதான் 2 பேத்தையும் கூட்டிட்டு போங்கன்ற. சரி அத்தை, நாங்க பாத்துக்கிறோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அட மாமா பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அதெல்லாம் பத்திரமா தான் கூட்டிட்டு வருவாங்க. வேலை என்னமோ அதை பாரு. எங்கேயாச்சும் தயவு செஞ்சு அவளை காட்டுல தொலைச்சிட்டு வந்துருங்க, நல்லா இருக்கும் மாமா. நான் உங்களுக்கு வேற நல்ல
சண்டைக்குள்ள எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? என்ன பண்றது, இழுத்துதான் ஆகணும். சரி மாமா, நீங்க காட்டுல விட்டுட்டு வந்துருங்க அவளை. நான் வேற பொண்ணை பார்த்து வைக்கிறேன். உன்னை நான் கொன்றுவேன். கொல்லுவேன். ஏன் கொல்ல மாட்டேன்? கிளம்படி, நீ முதல்ல போய் கிளம்படி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்பட. சரி பூஜை இது வாங்கிட்டு போயிடலாமா குரு? சரி வா போலாம். நீ இங்கே வெயிட் பண்ண, நான் வரேன். சரி குரு. எவ்வளவு நேரம் இங்கே நிக்கிறது? இனி எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. நம்மளே போயிருக்கலாம். இங்கே நான் வரேன்னா இவன் போயிட்டு வந்து 5-6 போச்சு போ. வேற என்ன பண்றது? அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோமே, பூ வாங்கி தருவோம், அதெல்லாம் எதுவுமே இல்ல. இவனெல்லாம் கட்டினதுக்கு கட்டாம இருந்திருக்கலாம் போலப்பா. நான் தான் காலையிலே பூ வைக்கலன்னு சொன்னல, அப்ப வெயிட் பண்ண வா பூ வாங்கி தரேனாது சொல்லலாம்ல. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இவெல்லாம் ஒரு ஆளு. இவனை பிடிச்சி என்ன தலையில கட்டி வச்சிட்டா, அதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி பூ வைக்காம வந்திருக்காளே பொண்டாட்டி, அவளுக்கு பூ வாங்கி தருவோம். பாப்பா சே, இதெல்லாம் இல்லவே இல்ல அவனுக்கு. நம்ம ஏன் அவன்கிட்ட இருந்து பூ எதிர்பார்க்கிறோம்? அவனை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் என்ன இப்ப மட்டும் என்ன உனக்கு அவன்? இதெல்லாம் ரொம்ப ஓவர் பிரியா. ஆமா இல்ல, நமக்கு எதுக்கு அவன்? பூ வேணும்னா நம்ம அவன்கிட்ட கேட்க போறோம். அப்படி இல்லைன்னா நீயே போய் வாங்கி வச்சுக்கோ. இதுக்கு எதுக்கு நீ அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க? என்னன்னு தெரியலையே, அவன் பூ வாங்கி கொடுக்கணும்னு தானே இருக்கு. அவன் பூ வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் தான் தோணுது. அந்த அரமெண்டல் செய்வானா? செய்ய மாட்டானே அவன். அதெல்லாம் செஞ்சுட்டாதான் ஒரு நல்ல வயசுக்கு புருஷனா மாறிடுவானே. ஏன் நான் கோவப்படுற, எதுக்காக கோவப்படுற இன்னமும் அவன் தெரிஞ்சுக்கல. அவன்லாம் ஒரு ஆளு. அவன்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, நம்மளும் சொல்லணும். சரி விட, அவன்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். அவன் செய்யவும் மாட்டான். நம்ம பேசி வேஸ்ட், நம்ம எனர்ஜியை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதற்கு வந்தமா, கோவில்ல சாமி கும்பிட்டமா போனமா. வீட்டுல பூ இருந்துட்டே பூ வைக்கும் போது உன்னோட தப்பு. நீ தப்பு பண்ணிட்டு அவனை சொல்லக்கூடாது. அவன் தான் பூ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை விட தப்பு. யார்கிட்ட நீ ஒழுங்கா பேசணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது உனக்கு தெரியல, அதனால ரொம்ப தப்பு. அதனால விட, வீட்டுல இருந்தே பூ வச்சுட்டு வந்திருக்கலாம், அழகா இருந்திருக்கும். இப்ப பாரு பூ வைக்காம நல்லாவே இல்ல. வீட்டுல பூ வச்சுட்டே அவன்கிட்ட பூ இல்லன்னு வேற போய் சொல்லிட்ட. அது மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ அவ்வளவுதான் பிரியா. நீ ஏன் அவனுக்கு பிடிக்கும்னு பூ வைக்கிற? உனக்கு பிடிச்சிருந்தா நீ வையே, அவனுக்கு பிடிக்கும் நீ ஏன் வைக்கிற? எனக்கே ஒண்ணுமே புரியலையே எதுக்காக வைக்கிறேன்னு. வாங்கிட்டு வந்துட்டியா? போலாமா? போலாம். அது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. எதுக்கு வெயிட் பண்ண. ஆமா, இவ்ளோ பூ யாருக்கு? என்னோட வைஃப்க்கு தான். உன்னோட வைஃப்? அவ வைஃப் தான் கேட்கவே இல்லையே உன்கிட்ட. என் வைஃப் கேட்டா மட்டும் தான் நான் வாங்கி கொடுக்கணுமா? கேட்காம வாங்கி கொடுக்க கூடாதா? இல்ல, உனக்கெல்லாம் எப்படி இவ்ளோ புத்தி இருக்கு? காலையில வீட்டுல பூ இல்லன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள தண்ணி குடிக்கும் போதே பூ பார்த்தேன். பூ இருந்துச்சா? எனக்கு தெரியாதே. பரவாயில்ல, உனக்கு தெரியாமலே இருக்கட்டும். உனக்காக தான் பூ வாங்கிட்டு வந்தேன். பூ இல்லன்னா உன்னோட ஃபேஸ் பார்க்க கன்றாவியா இருக்கு. டேய், இதெல்லாம் ஓவர்ரா. கோவில்னு இருக்கேன்னா அடிச்சிருப்பேன் பாத்துக்கோ. சரி இந்த பூ வச்சுக்கோ. இப்பதான் பார்க்க கியூட்டா இருக்க. இதுக்கு முன்னாடி இப்ப நான் கேவலமா இருந்தேங்கற. கொஞ்சம் இருந்த. அங்க போயிட்டு அந்த தண்ணியில கால் நனைச்சிட்டு வந்துறேன். நீ போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணு. என் கண்மணி காதோடு சொல் உன் முகவரி. என்னாலுமே என் பாட்டுக்கு நீ முகவரி. முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில். அந்த படியில ஏறி வரும்போது என்ன ஒரு அழகு நம்ம பொண்டாட்டி. என்னடா சைட் அடிச்சிட்டு இருக்கியா நீ? அவள அப்படி கூட வச்சுக்கலாம். இத அவகிட்ட சொன்னா கண்டிப்பா அவ துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா நம்ம பொண்டாட்டி படியில ஏறி வரும்போதே ஒரு தனி அழகுதான். உனக்கு அந்த தண்ணியில விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? எப்ப வந்தாலும் அந்த தண்ணியில கால் நினைக்கிறியா? அதான் கேக்குறேன். எனக்கு ஒரு முக்கியமான ஃபேவரட் இடம்னா அதுதான். கோவிலுக்கு வரும்போதெல்லாம் தண்ணியில கால் நினைச்சிட்டு தான் நான் உள்ளாரையே போவேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அம்மா இதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா படியில நடந்து வரும்போது சூப்பரா இருந்த. இங்க இருந்து என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தீங்க தானே? அந்த கால் நினைச்சிட்டு போடானே என்ன சைட் அடிச்சிட்டு இருக்க. சேச்சே, அப்படியெல்லாம் இல்லம்மா. பாக்கும்போது அங்க இருந்து ஓடி வந்தியா, சூப்பரா இருந்துச்சு. கோவிலுக்கு வந்துட்டு உனக்கு ஒரு வேலை இல்ல? நான் தான் சைட் அடிக்கவே இல்லையே உன்ன. அடிக்காத. அப்புறம் நான் அங்க இருந்து படியில ஏறி வந்தது அழகா இருக்குன்னு பாக்கதானே செஞ்சேன். பாக்குறது வேற, சைட் அடிக்கிறது வேற. உங்க லாங்குவேஜ் நல்லாவே புரிஞ்சிருச்சு. போலாமா? போலாம். ஒரு சிப்பியில் முத்தை போல் என்னை மூடிக்கொள்வாயா? உன் அழகில் தொலைந்தவனை நீ தேடி தருவாயா? உன் கனதில் நனைகின்றேன், நீ குடைகள் தருவாயா? நான் கொஞ்சம் பூங்குகிறேன், நீ தலையடையாவாயா? நீ காதல் ஓவியனா, உன் கவிதை நாயகனா? நான் தேடும் மன்மதனா, என் அழகின் காவலனா? அழப்போதும் அம்மம்மா, நாம் கைகள் இணைவோம். அம்மா ஸ்னேகா, சௌமியா, கொஞ்சம் வெளியில வாங்கம்மா. ஆதோ வரேன் பாட்டி. வாங்கம்மா வாங்க. சொல்லுங்க பாட்டி, எதுக்கு கூப்பிட்டுருந்தீங்க? உள்ளார வந்து பேசலாம்ல பாட்டி? இல்லம்மா இருக்கட்டும், இப்ப கிளம்பணும். அதான். ஓ அப்படியா பாட்டி, ஓகே பாட்டி. இந்த தீபாவளிக்கு ஸ்வீட்லாம் செஞ்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போங்க. சரி பாட்டி.
அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொல்லலாமான்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க பாட்டி. அது வேற ஒண்ணும் இல்ல, இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு தலை தீபாவளி. ஆமா பாட்டி, இப்ப அதுக்கு இல்லடா, எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா இந்த பாட்டி சொல்ல வேண்டியதை சொல்லணும், அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஆமா, அவங்களாம் எங்க? அவங்களையும் கூப்பிடு. சரி பாட்டி, இருங்க பாட்டி. நீங்க சொல்லிட்டு போங்க, வீட்டுக்குள்ள போய் நான் சொல்லிக்கிறேன். இல்ல, உங்க புருஷன்கிட்ட சொல்லுங்க. என்ன பாட்டி, என்ன சொல்லணும்? வந்ததுல இருந்து தயங்கிக்கிட்டே இருக்கீங்க. என்கிட்ட பேசுறதுக்கா தயங்குறீங்க? பேசுங்க பாட்டி. அது ஒண்ணும் இல்ல, இந்த வருஷம் நீங்க தலை தீபாவளி கொண்டாடணும். அதுக்கா பாட்டி இவ்வளவு தயங்குறீங்க? இல்ல, நான் சொல்லலாமான்னு தெரியல, சொன்னா உங்களுக்கு ஏதாவது தப்பா வந்துருமோன்ட்டு தான். தலை தீபாவளி கொண்டாடியே ஆகணும், அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க போய் பட்டாசு ட்ரெஸ் எல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். ஸ்வீட்லாம் நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தலை தீபாவளிக்கு அம்மா வீட்ல இருந்து சீர் தரணும், நான் தரேன்டா. பாட்டி அதெல்லாம் வேண்டாம், கொண்டாடுற மூட்ல நாங்க இல்ல பாட்டி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, அந்த பாட்டி சொல்றல, அம்மா வீட்ல என்னென்ன தருவாங்களோ அதெல்லாம் நான் தரேன்டா. தலை தீபாவளிக்கு கொடுத்தாகணும்ல, எனக்காக கொண்டாடுங்கடா. என்னால சாரி எல்லாம் அவ்வளவு தூரம் போய் எடுத்துட்டு வர முடியாது, நான் காசு கொடுக்குறேன், நீங்க எடுத்துட்டு வாங்க. இந்த பாட்டி உங்களுக்கு அம்மா வீட்டு சீர் தரேன். ஐயோ பாட்டி, உங்களுக்கு எதுக்கு பாட்டி கஷ்டம்? அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. என் பிள்ளைங்களுக்கு தலை தீபாவளி கொண்டாடலடா. ஏன், என்னாச்சு பாட்டி? அவங்கதான் இங்க இல்லையே, என்னால எதுவும் பண்ண முடியல. என் பேத்திங்களுக்காக நான் பண்றேனே, எவ்வளவு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, நாங்க செய்யணும்டா. என் பிள்ளைங்களுக்கு கொண்டாடினது கிடையாது, ஆனா என் பேத்திங்களுக்கு நான் கொண்டாடலாம்ல. அவரு இந்த வருஷம் தான் ஸ்வீட்டு முறுக்கெல்லாம் செய்ய அவங்களுக்கு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு. ஆசைப்பட்டு நடக்கலாம். இந்த வருஷம் தீபாவளி நாங்களே கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம், ஏன்னா நீங்களா இருக்கீங்கல்ல. நீங்களா இருக்கும் போதுதான் எங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எங்க பேத்தி இடத்துல உங்களை வச்சு நாங்க பாக்குறோம்டா. என் பேத்திங்களுக்கு இதை கூட நான் செய்யக்கூடாதா? இவரு ஏதோ ஆசையா கேட்டாரு, பாட்டி தாத்தாக்காகியாவது செய்யுங்களேன். எல்லாத்தையும் செஞ்சு வச்சோண்டா. எங்க பிள்ளைங்க வரவே இல்லை கடைசி வரைக்கும். எங்க 2 பேத்துக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, அது நடக்கல. இப்ப உங்க மூலியமா நடக்குதுங்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குடா. நீங்க எந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், எல்லா வேலையும் நான் பாத்துட்டேன். எனக்காக நீங்க தலை தீபாவளி மட்டும் கொண்டாடுங்கடா. பாட்டி இடத்துல இருந்து என்ன தரணுமோ அத்தனையும் உங்களுக்கு நான் தரேன். அம்மா வீட்டுல இருந்து என்னென்ன கொடுப்பாங்களோ அதெல்லாம் நான் செய்யறேன் உங்களுக்கு. எங்களுக்காக இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்களேன், இந்த பாட்டி தாத்தாக்காக. கடைசின்னு காலத்துலயாவது நாங்க எங்களோட சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போறோமே. ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. நாங்க கொண்டாடுறோம் பாட்டி, உங்களுக்காக நாங்க கொண்டாடுறோம் பாட்டி. இவ்ளோ ஃபீல் பண்ண வேண்டாம் பாட்டி, நாங்க இருக்கோம் உங்களுக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் எப்படி கொண்டாடுறோம் மட்டும் பாருங்க. ஸ்வீட் எதுவும் நீங்களும் செய்ய வேணாம், எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? உதவி பண்ண நாங்க வரோம், இருங்க. நானே செஞ்சுக்கிறேன். இந்த அஞ்சலி இருக்கா, அஞ்சலியும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கா. பாவம் பாட்டி, நாங்க வரோம், இருங்க. நீ வேற அவளுக்கு உதவி எல்லாம் செய்யல, டேஸ்ட் பார்த்துட்டு இது நல்லா இருக்கான்னு சொல்ற, அவளுக்கு அது உதவியா? அவளையும் கூட்டிட்டு போங்க. சரி பாட்டி, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா எங்களோட விஷயத்தை நீங்க செய்ய விடணும். சரி, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அப்ப உங்களுக்கும் தாத்தாவுக்கு வேஷ்டி ஷர்ட், உங்களுக்கு சாரி எடுத்துட்டு வந்துருவோம், நீங்க கட்டணும் பாட்டி. ஐயோ, அதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு? அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. இந்த பேத்தி செஞ்சா நீங்க எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அப்ப பாருங்களேன், இப்ப நீங்க பிரிச்சு பாக்குறீங்க தானே? இல்ல, நீ எடுத்துட்டு வா, நானும் அவரும் கட்டுறோம். சரி, நான் வரேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஐயோ, தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்கே. முறுக்கு அதிர்செல்லாம் சுடணும்ல, சுட்டு வைக்கிறேன். எப்படி பாட்டி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இவ்ளோ வேலை தனியா பாக்குறீங்க? எனக்கு புரியல, நீங்க இப்படிதான் செய்ய போறீங்களோ? அதெல்லாம் பழகிருச்சுமா, விடு, நான் பாத்துக்கிறேன். சரி பாட்டி, நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன். சரிம்மா. எதுக்கு நீ வெளியில இருந்து இப்படி கத்துற? அது வேற ஒண்ணும் நண்பு. பாட்டி ரொம்ப ஆசையா வந்து தீபாவளி கொண்டாடணும்னு கேட்டாங்கடா. ஓகே, கொண்டாட சொல்லு. மூளையே இல்லையா உனக்கு? நமக்கு தலை தீபாவளி கொண்டாடணுமா? நமக்கா எப்படி செய்ய முடியும்? பாட்டி ரொம்ப ஆசையா வந்து ஃபீல் பண்ணி கேக்குறாங்க அன்பு. அதுக்கு மேடம் என்ன சொன்னீங்க? ஓகேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்ல இருக்க சீரெல்லாம் அவங்க தரேன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கா அன்பு. அவங்க பொண்ணுக்கு கூட செஞ்சது கிடையாதான். பாட்டி ரொம்ப ஆசையா கேட்டாங்க அன்பு. என்ன சொல்லணும்னு தெரியல, அதான் சரின்னு சொன்ன அன்பு. ரொம்ப சூப்பர், நீயே சொல்லிட்டல, அப்புறம் எங்ககிட்ட கேக்குற? இன்ஃபார்ம் பண்ணணும்ல, இப்பவே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணுமா? ஓகே தான், பட் அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம கொண்டாடினது கிடையாதே. தெரியல, நான் பாட்டி ரொம்ப ஆசையா கேக்குறாங்க, அதனால வேணான்னு சொல்ல முடியல. நான் அவங்க அவ்வளோ ஃபீல் பண்றாங்க. அவங்க பொண்ணுக்காக செஞ்சு வச்சாங்களா, ஆனா ஒண்ணுமே அவங்கனால செய்ய முடியலையா. அவங்க பொண்ணு கடைசி வரைக்கும் வரலையா. இந்த வாட்டி நம்ம எல்லாம் இருக்கும் போது கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்கண்ணா. அதுலயும் தாத்தாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாராம். சரி, ஓகே, நமக்காக இல்லைனாலும் அந்த பாட்டிக்காக கொண்டாடுவோம். அப்பா, நான் கூட திட்டுவீங்களோன்னு நினைச்சேன், உங்களெல்லாம் கேட்காம சொல்லிட்டேனேன்னு. நீதான் உங்க அப்பாவே வச்சு கேக்குறியேடி. வேற என்ன பண்ண முடியும்? சரின்னு தானே சொல்ல முடியும். இல்லனாலும் எங்க அண்ணால சரின்னு தான் சொல்லிருப்பேன். என்னன்னா என்னம்மா பண்றது? நீ சொன்னா சரின்னு தானே சொல்லணும். உங்க அண்ணன் நீ சொன்ன மட்டும் தான் சரின்னு சொல்லுவா. உங்க அண்ணன் மட்டும் நான் சொன்ன சரின்னு சொல்ல போறானா? தங்கச்சி சொன்னது சரின்னு உங்க அண்ணனும் தலையாட்டுவா. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஜீவா, குடும்பத்துல இருக்கவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஏன்டா சொல்ல மாட்டேன்? நீ இதையே சொல்லுவ, இதுக்கு மேலேயே சொல்லுவ. உன்னெல்லாம் வச்சு செய்யணும் அன்பு. செய்வேன், ஏன் செய்ய மாட்டேன்? நீ போதும்பா, நிப்பாட்டுங்க. பேசினா பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ ஓகேவா உங்களுக்கு? நீ சொல்லிட்டல, ஓகேடா. பாட்டிக்காக ஏது நம்ம எல்லாம் கொண்டாடலாம். எனக்காக யாரும் ஓகே சொல்லுவேன். உனக்காக யாரும் ஓகே சொல்லல, எங்களுக்காக நாங்க சொல்றோம்.
இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும், பாட்டிக்காகியாவது நம்மள கொண்டாடலாம். ஓகேண்ணா. இந்த பேருக்கெல்லாம் பொறாமண்ணா, வேற ஒண்ணும் இல்ல. தங்கச்சி கேட்டுக்கோ, நமக்கெல்லாம் போறாம தங்கச்சி. அதுதான் பாருண்ணா, விடுனா கண்டுக்காத அதெல்லாம். என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா, என்னை கொன்று விட்டு போகும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 ஜீவா ஜீவா. பூக்களையே ஆயுதமாய் கொண்டவன் நீதானே, பூவெறிந்து என்னுயிரை கொன்றவன் நீதானே, என் உயிருக்குள் சுரக்கின்ற ஊற்றே வா, பெண் ரகசியம் அறிகின்ற காற்றே வா, தேவைகள் தீர்க்கிற தேவா.